உங்களுடைய பாஸ் கி ஆன் எஸ் பாஸ் அதில் தான் உங்களுடைய கேள்விகளை நான் சந்திக்க போகிறேன். உங்களுடைய விமர்சனத்துக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன். முதல் கேள்வி சிட்னிலேருந்து பிரதீப் எழுதியிருக்காரு. சங்கர் படம் எந்திரன் பார்த்தீங்களா? உங்களுடைய வியூஸ் என்ன? டைரக்டர் சங்கர் பற்றி, அந்த படத்தை பற்றி. எந்திரன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே என்டிடிவியில் என்ன லைவ் ரிலேல வந்து நான் ஷூட் பண்ணாங்க என்னோட வியூஸ் பற்றி. ஸோ பாம்பேயில் இருக்கிற ஹோஸ்ட் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நான் லைவ் ஆன்சர் பண்ணேன். அந்த படம் பார்த்த ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் நடந்த இன்டர்வியூவில் என்கிட்ட கேட்டாங்க, இந்த படத்தை பற்றி வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கு, சூப்பர் ஸ்டார் கேட்கவே வேணாம். உடனே அவங்க கிராஸ் கொஸ்டின் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் 2 days இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் டல்லாக இருக்கு பாம்பேயில் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எங்களுடைய சூப்பர் ஸ்டாருடைய கலெக்ஷன் அது டல்லுன்னு நீங்கள் பாம்பேயில் பேசியிருக்கீங்க. உங்கள் ஊரில் இருக்கிற சோகால்ட் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் எங்கள் ஊரில் படம் வந்ததுன்னா என்ன ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் திறந்துருக்காரு ஷாருக் கான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி லெவல் இங்கே இருக்கும் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க, இட் வில் ஸ்டாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் குட் அஸ் எனி இங்கிலீஷ் மூவி சூப்பராக இருக்கு. சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ஒரு ஃபேக்டர் போடுங்க, இந்த கதைக்கு அது டபுள் வெயிட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் படம் ரொம்பவே பிடிக்கும். டைரக்டர் சங்கரை கண்டிப்பாகவே பிடிக்கும். ஏன்னா இந்த ஒரு 2.5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரமே உங்களுக்கு போர் அடிக்காத படம் எடுப்பார். அதனால எனக்கு கண்டிப்பாகவே பிடிக்கும். என்ன வந்து லஞ்சத்தை வந்து எப்படியாவது ஒழிக்கணும்னு பார்த்துட்டே இருப்பார் எல்லா படத்துலையும். அது ஃபுல்லாக ஒழிச்சு மறுபடியும் வந்தாச்சு லஞ்சத்திற்கு நம்ம ஊருக்கு. அந்த அளவுக்கு லஞ்சத்தை ஒழிச்சாச்சு. எஸ் பாஸ்ல அடுத்தபடியாக என்னை போட்டு கிழிச்சிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் சாந்தகுமார்னு பேர் வச்சு என்னை போட்டு கிழிச்சிட்டாரு சாந்தமே இல்லாமல். அவர் என்ன சொல்றாரு, அஜித் மாதிரி ஒரு ஸ்டாரை நீங்கள் எப்படி வந்து ராங்காக நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்க? உங்களுடைய பில்லா 2 ரிவ்யூ பற்றி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி ராங்காக ரிவ்யூ பண்ணலாம்? பில்லா 2 ரிவ்யூ பற்றி நீங்கள் பேசுனதே தப்பு. இதே மாதிரி மற்ற ஆக்டர்ஸ் விஜய், சூர்யா அவங்களெல்லாம் ரிவ்யூ பண்ணுவீங்களா? அஜித்துடைய ஃபியூச்சரையே நீங்கள் அழிச்சிட்டீங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட பெஸ்ட் ஜோக் இப்போ நீங்கள் சொல்கிறது தான். நான் வந்து என்னுடைய ஃபியூச்சர் கூட என்னால் அழிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் வேஸ்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இன்னொன்று, ரிவ்யூவை நம்பி யாருடைய சக்ஸஸுமே கிடையாது, எந்த படத்துடைய சக்ஸஸுமே கிடையாது. ஸோ உங்கள் பிரகாரம் ரிவ்யூ அதுதான் ஒரு இண்டிகேட்டர் ஒரு படத்துடைய சக்ஸஸுக்குன்னா, நான் சினிமா தியேட்டர் கவுண்டரில் சார் எவ்வளோ சார் கலெக்ஷன் இன்னைக்கு ஃபுல்லாக சூப்பர் படம் சார் சரியா போலியா 10 டிக்கெட் தான் போயிருக்கா ஃப்ளாப்பு அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் அட்டைன் பண்ணியிருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு யாராலையும் எந்த வியூவையும் சொல்லி எந்த லெவல்லையுமே இறக்க முடியாது. அவர் அல்டிமேட் ஸ்டார்ன்றது அந்த ஸ்டார் தான், அந்த டைட்டிலுக்கு ஏற்ற ஸ்டார் தான். இது ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கோங்க. விஜய், சூர்யா, அஜித் நீங்கள் சொல்கிற அத்தனை ஹீரோஸோடய எனக்கு பழக்கம் இருக்குது. விஜயோட தான் முதல் படம் நடித்தேன் யூத். சிவகாசி அவரோட தான் நடித்தேன். என்னுடைய மொத்த கிண்டலையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவருடைய நல்ல குணத்தை பற்றி நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். சூர்யாவோட நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். சூர்யாவுக்கும் தெரியும் நான் கிண்டல் பண்ணுவேன்னு. அவங்களுடைய சப்ஜெக்டை பற்றி நான் கிண்டல் பண்ணுறதும் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்கிற அஜித் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். என் கூட எப்படி நடந்துட்டு இருக்காருலாம் எனக்கு எல்லாம் தெரியும். திருப்பி சொல்கிறேன், அவங்க ஒரு ப்ராடக்டை பப்ளிக்கு கொடுக்கும்போது நீங்கள் பைசா கொடுத்து அந்த ப்ராடக்டை வாங்குறீங்க. அதாவது அந்த ஒரு ஃபிலிம் என்டர்டெயின்மெண்ட் டைமை நீங்கள் வாங்கிக்கிறீங்க 120 ரூபா கொடுத்து. அங்கே போயிட்டு அதில் ஏதாவது ஃப்ளாஸ் உங்கள் கண்ணில் பட்டுதுன்னா நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். இந்த ஆட்டிடியூட்டில் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய ஸ்டார், என்னுடைய ஸ்டார் எல்லாருமே வளருவாங்க. இது அவங்களும் ஒத்துப்பாங்க. நாளைக்கு போய் ஒரு கால்கேட் டூத் பேஸ்ட் வாங்குறீங்க சூப்பர் பெரிய கம்பெனி நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு டியூப் இப்படி அமுகிச்சு புஷ்ஷுன்னு காற்று வருது. ஃபேனாக யூஸ் பண்ணிக்கலாமே, காற்று வருது, இல்லை க்ரீம் இல்லாட்டா என்னப்போ அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. கடைக்காரத்தை போய் சண்டை போடுவீங்களா? என்ன கால்கேட்னு பேர் வச்சு இப்படி பண்ணுறேன்னு கேட்குறீங்கல்ல? இதை தான் நானும் பண்ணின்னு இருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இது ரிவ்யூ கூட கிடையாது. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்குறாரு, அடாப்டிவ் ஸ்க்ரீன் பிளே. அதாவது நம்ம வந்து ஒரு படத்தை ஷூட் பண்ணும்போது ஸ்க்ரீன் பிளே சைட்லேயே மானிட்டரில் இருந்து அந்த ஒரிஜினல் படத்தை வச்சுது அப்படியே அதையே பார்த்து நம்ம படம் எடுக்கிறோமே ஸ்க்ரீன் பிளேயில், இது எந்த லெவலுக்கு நல்லது, இது ஓகேவா? பல டேரக்டர்ஸ் இதை பண்ணுறாங்களான்னு கேட்குறாரு. ஏங்க உங்களுக்கு குறும்பு தானே உங்களுக்கு, இது உங்களுக்கே தெரியுது இது வந்து டேஞ்சர். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் என்ன கேட்டால் நான் வந்து இப்போ என்னுடைய பேசுறதோ இல்லை நான் வந்து ஹியூமர் வெளிப்படுத்துகிற விதமோ நான் ஒரிஜினலாக பண்ணுவேன். ஒரு நியூஸ் ஐட்டமை படிப்பேன், அந்த நியூஸ் ஐட்டம் வந்து எனக்கு என்ன தோன்றதோ அதை நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து டேட் அகேன்ஸ்ட் தான். ஒருத்தர் இமிடேட் பண்ணுறாங்கன்னா எனக்கு பிடிக்காது தான். பட் சம்டைம்ஸ் அந்த ரீமேக்ஸு பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு. அதே ஸ்க்ரீன் பிளே அடாப்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக ஹிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பொய் சொல்ல போகிறோம் படம் நடித்தேன். அது கோஸ்லான்ற ஹிந்தி படத்துடைய ரீமேக் ஃப்ரேம் பை ஃப்ரேம். அதுலேயே ஜெய்தீப் சாஹானி தேங்க்ஸ் டு அப்படின்னு போட்டு அவர் டைட்டில் கார்டிலே போட்டாங்க.
அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கு. பட் அது மாதிரி பண்ணும்போது பிரச்சனை கிடையாது, we are totally admitting. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படி தாடிலாம் தரேன்ட்டு அந்த முதல் சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஹீரோ என்டர் பண்ணும்போதே அந்த கண்ணிலேயே சொல்லியிருப்பேன் அவருடைய கேரக்டரை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த கண்ணிலேயே சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல்லேயே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கண்ணில் புதுசாக சொல்ல முடியாது. அதாவது சார் உங்கள் குழந்தைக்கு நான் பேர் வச்சிட்டேன் சார், நான் தான் அப்பா, பெஸ்ட் அப்பா அவார்டு எனக்கு கொடுக்கணும் சார் அப்படின்லாம் நம்ம எப்படி கேட்க முடியும்? இதில் பைத்தியத்தை யார் வேணா பேர் வைக்கலாம் குழந்தைக்கு, குழந்தைய பெற்று அதுக்கு அப்பா யாருன்றது நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதனால அந்த ஒரிஜினல் ஸ்டோரியை எடுத்துட்டு அந்த ஸ்டோரிக்கு என்னுடைய புது ஸ்க்ரீன் பிளே நான் கொடுத்தா கூட பரவாயில்ல, அதில் வந்து பெருமைப்பட்டுக்கலாம், அவார்டுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படலாம், அவார்டு வாங்கலாம், வாங்கி இந்த ஒரிஜினல் ஆட்சியை கொடுத்துடணும். சார் உங்களுக்காக நம்ம கொரியர் வேலை பண்ணோம் சார் அப்படின்னு கொடுத்துடணும், நம்மளே வச்சுக்கூடாது. எஸ் பாஸ்ல அடுத்தபடி அருண் கேட்டிருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ் இப்பெல்லாம் வர ஹீரோஸ் வந்து நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஹீரோஸ், பாப்புலர் ஹீரோஸுமே ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணி டயலாக் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஹெல்த்தியான விஷயம் தானா? இது வந்து ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுமான்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹெல்ப் ஆகும். யாருக்குன்னா ரஜினிகாந்த் தான் ஹெல்ப் ஆகும். இப்போ டி ராஜேந்தர் இருக்காரு, வாழாய் அம்மச்சி, சைடில் வெய் குச்சி, பக்கத்தில் வந்து தாச்சி, மேலே போச்சு பச்சி அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நாம் சிரிச்சாலும் இந்த கிரெடிட் பூரா டி ராஜேந்தருக்கு தான் போகுது. அவர் தான் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கார். பிகாஸ் நம்ம மைண்டில் அவரை விட்டு எடுக்க முடியலன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஹீரோஸ் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒன்று சொல்லிட்டா கேட்டுக்கோ, அங்கே இருக்கிறது கூட்டம், இங்கே இருக்கிறது ஆட்டம், குறுக்கே இருக்கிறது மைக்கு, இப்படி நாம் பேசணும்னா பேசலாம். நிறைய பேசினாலும் என் மைண்டில் ரஜினி வரக்கூடாது. ஸோ நமக்கே கிரெடிட் வரணும்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை ட்ரை பண்ணணும். நான் அதுதான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் படத்தில் விஜய் ஆண்டனியோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டிலாக பண்ணியிருக்காரு. இதை இப்போ இவரை பார்த்து தான் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணாமல் தான் எப்படி ஹீரோன்னு நினச்சிக்காம அந்த சைக்கோ கில்லர் கேரக்டரில் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ ஒரிஜினாலிட்டி வந்து லாங் ரன்ல உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஹெல்ப் ஆகும். ஸோ நீங்கள் இமிடேட் பண்ண ஒரிஜினல் ஆளுக்கு தான் ஜாஸ்தி கிரெடிட்டை தவிர இமிடேட் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. அடுத்தபடியாக எஸ் பாஸ்ல யாருன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து ஜெயபிரசன்னா கேட்டிருக்காரு. ரொம்ப குறும்பான கேள்வி கேட்டிருக்காரு. பேரரசு மியூசிக்குக்கும் வந்துட்டாரு திருத்தணி படத்தில், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்னங்க நினைக்கிறது, அவர் வந்து ஊர் பேர்லாம் நிறைய டைட்டில் வைப்பார். நானும் நடிச்சிருக்கேன் அவருடைய படத்தில். சிவகாசி, திருப்பாச்சி, பழனி வரும் டைட்டில்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ராஜாண்ணாமலைபுரம், மந்தவழி, செகண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட், குறுக்கு சந்து நிறைய வைப்பார். அதெல்லாம் ஓகே, அது அவருடைய ஸ்டைல், அதை பார்த்துட்டு ரசிக்க வேண்டியதான். மியூசிக் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இளையராஜா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர் ஒன்று சொல்லியிருந்தாரு. சார் இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றி கேட்டதுக்கு கீபோர்ட் பிளேயர் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா மியூசிக் டைரக்டர் வேற சார், கீபோர்ட் பிளேயர் வேற அப்படின்றாரு. இப்போ மியூசிக் டைரக்டர்ன்றவர் ஒரு டைரக்டர் படத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்காரோ டயலாக் வெர்ஷன்லையும் ஸ்கிரீன் பிளே வெர்ஷன்லையும் அதே அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல புரிஞ்சுட்டு இருக்கணும் மொத்த கதையை. அந்த ஃபுல் கதையை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீல் டயலாகே இல்லாம மியூட் பண்ணா கூட மியூசிக்லயே கதையை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இளையராஜாவால் முடியும். நான் பார்த்த வரைக்கும் இளையராஜாவால் ஒரு படத்தை எடுத்துட்டீங்கன்னா கடைசி 20 minutes அதுல வந்து கதையை வந்து நகர்றது வந்து வெறும் க்ளோஸ்அப்ஸ் தான் இருக்கும். பட் மியூசிக்லயே திடீர்னு ஒரு பாஸ் வரும், சைலண்டா இருக்கும், ஷாக், வித்யாபாலம் முகத்தில் ஒரு ஷாக் இருக்கும். ஷாக் முடிஞ்ச உடனே மியூசிக் ஆரம்பிக்கும், திடீர்னு எஃபெக்ட் டபுள் ஆகும். அது காதலுக்கு மரியாதை கடைசி 15 நிமிஷத்துல விஜய், அப்புறம் ஷாலினி, ஸ்ரீவித்யா மாறி மாறி சிவகுமார் க்ளோஸ்அப்ஸே வந்து இருக்கும். கண்டிப்பா க்ளோஸ்அப்ஸ்லயே வெறும் க்ளோஸ்அப்ஸ் மியூட் அப்படி காமிச்சுன்னா உங்களுக்கு என்ன புரியும்? பட் இதுல மியூசிக்கை வச்சு கதையை நோத்தின்னு போக முடியும், எமோஷன்ஸை கொண்டு முடியும்னா அதுதான் மியூசிக் டைரக்டர். அதை வந்து பேரரசுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம சொல்ல முடியாது. படத்தில் அவர் மியூசிக் போட்டதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம், மியூசிக்கை பார்த்துட்டு கேட்டுட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம், டவுட்டே இல்லை. நீதானே என் பொன்னோர் சொந்தம் அந்த படத்துக்கு, கௌதம் மேனன் படத்துக்கு இளையராஜா மியூசிக் தேவையா? தேவைதான். கௌதம் மேனன் தேவைன்னு ஃபீல் பண்ணதான் தானே அவர் ரோக்கெட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு இருக்கிற டேஸ்ட்டுக்கு இளையராஜா சூட் ஆவாரா அப்படின்றத உங்க கேள்வின்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியை இப்போ லைவ் ஷோ பண்ண அவரோட ஸ்டேஜில் அப்பவும் சரி அவருடைய சேட்லையும் நிறைய கேட்டிருக்கேன். சார் நீங்கள் ஏன் சார் வந்து உங்களால் எந்த டேஸ்ட்டுக்கு வேணால் போட முடியும், போன ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் கூட உங்களால் மியூசிக் போட முடியும். பட் ஏன் சார் நீங்கள் வந்து உங்களோட பர்டிகுலர் ஸ்டைலில் ரிஜிடாக இருக்கீங்கன்னு நான் கேட்டதுக்கு அவர் சொன்னார், நான் இன்றைக்கும் பவுண்டரி 6 எல்லாம் வச்சுன்னு தான் இருக்கேன்பா, நீங்கள் தான் வேறு மேட்ச் பார்க்குறீங்கன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த பதில். பட் எனக்கு என்னென்னா உங்களுடைய பவுண்டரி 6 எந்த மேட்ச்சில் நடக்குதோ அந்த மேட்ச்சுக்கு அத்தனை கிரௌடையும் பார்க்க வைக்கலாமே அப்படின்ற கேள்விக்கு இன்னும் ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஆன்சர் வரல. நீதானே என் பொண்ணு சொந்தம் படத்தில் அது கண்டிப்பாக வரும். பாடல்கள் அளவில் அது வருதோ இல்லையோ 200% ரீரெக்கார்டிங்கில் அது வந்துடும். அந்த கதையில் டயலாக் இருக்கோ இல்லையோ, ஸ்க்ரீன் பிளே இருக்கோ இல்லையோ, வெறும் மியூசிக்கில், அதாவது
நடுநிசி நாயகன்ல மியூசிக்கே இல்லாம படத்தை எடுத்தாரு கௌதம் மேனன். ஸோ அது டோட்டலி கான்ட்ராஸ்டால 200% ஆப்போசிட்டா போறான்னு சொல்லிட்டு இளையராஜா கொண்டு வந்திருக்காரு. It should be a great combination. Hats off to both and very good luck to both of them. Yes bossல அடுத்தபடியா செந்தில்குமார் மூர்த்தி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிருக்காரு. ஆடியோ லான்ச் எல்லா படத்தோடைய ஆடியோ லான்ச்சுமே அப்ராட்ல இப்ப நடக்குது. ஹங்கேரியில, ஜெர்மனியில, ஐஸ்லாண்டுல எங்கெங்க நடக்குது. இது ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, இப்போ வந்து ஃபாரின் ரைட்ஸ், ஃபாரின் ஆடியன்ஸ் இல்லையா, நம்ம படத்துக்கு வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. பட் லோக்கல் மார்க்கெட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், ஃபாரின் மார்க்கெட் வந்து பெரிய பர்சன்டேஜ் அண்ட் நிறைய பெட்டர் சான்சஸ் இல்லை நல்லா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, குளோபலாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அதனால தானே படத்தை 2 லாங்குவேஜ் ஹிந்தி தமிழ் இப்படிலாம் எடுக்கிறாங்க. ப்ளஸ் இன்னும் அடுத்த ஸ்டேஜ் இங்கிலீஷ்லையும் படத்தை எடுத்துருவாங்க. தமிழ் படத்தை இங்கிலீஷ்லையும் எடுப்பாங்க கூடவே. ஸோ தட் குளோபல் ஆடியன்ஸுக்கு அப்பீல் ஆகிற மாதிரி. ஆனால் ஒரு குறும்பான விஷயம் எனக்கு தோணுச்சுங்க. ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் ஃபாரின் போகிறீங்க, வீடியோ லான்ச்சுக்கு எங்கேயுமே போகணும். அதான் நெட்டில் வந்துடுது. படம் தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துடுது நெட்டில். ஸோ குளோபல் லான்ச், வீடியோ லான்ச் முதல்ல பண்ணிடுறாங்க. ஏன்னா சங்கர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அவருக்கே போய் சங்கருடைய படத்துக்கே அவருடைய கதையெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய படத்துடைய கடைசி சீன் வந்து இப்படி வரும், அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு சீக்கிரட்டாக வச்சுக்கணும்னு பார்த்தா கூட எங்கேயா தான் லீக் பண்ணிடுறாங்க. அதனால ஆடியோ லான்ச் இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. குளோபல் மார்க்கெட் உலகத்துக்கு பூராவே தெரியணும் நம்மளுடைய விஷயம்னா நீங்களும் அதான் பண்ணுவீங்க, நானும் அதான் பண்ணுவேன். ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே சார், அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னா, சார் அவர் சொல்ல நானே போட்டுட்டேன். ஓகே பாஸ்கி, இந்த மெகா சைஸ் ஹீரோஸ், மெகா ஹீரோஸ், லார்ஜர் தேன் லைஃப் ரோல்ஸ் பண்றாங்களே, அந்த ஹீரோஸ் படத்தை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்றீங்க. ஸ்மால் ஹீரோஸ், குட்டி குட்டி ஹீரோஸை பயங்கரமா ப்ரமோட் பண்றீங்களே. ஸோ இனிமேல் பெரிய ஹீரோஸ்ன்னு வந்தாலே நீங்க கலாய்ப்பீங்களா? பேட் ரிவ்யூ தான் இருக்குமானா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்க கேள்வி புரியல. ரிவ்யூ பேடுனா நான் ரிவ்யூ பண்றதே பேடுங்கிறீங்களா, இல்ல படத்தை சரியில்லைன்னு சொன்னது ஒரு பேட் ரிவ்யூ நீங்க சொல்றீங்களா? அது நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லுங்க. இது பெரிய ஹீரோ சின்ன ஹீரோவே கிடையாதுங்க. திருப்பி திருப்பி சொல்றேங்க, நம்ம பணத்தை கொடுத்துட்டு அன்னோன் ப்ராடக்ட்டுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு உள்ள போய் உட்காரோம், என்னன்னே தெரியாது. 2.5 hours என்கிராஸ்டா வச்சிருந்தாங்கன்னா அது பிக் எக்ஸல் ஹீரோ, XXL ஹீரோ, மீடியம், ஸ்மால், லார்ஜ், எந்த ஹீரோவா வேணா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டை பக்காவா கொடுத்தா நம்ம பார்த்து பாராட்டிட்டு போகிறோம். இப்போ ஒரு விஜய் படத்துக்கு நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா டான்ஸ் சூப்பரா இருக்கும், ஃபைட்டு சூப்பரா இருக்கும், ஒரு காமெடி, தங்கச்சி சென்டிமெண்ட் இதெல்லாம் இருக்கும் தெரிஞ்சுன்னு போறோம். அந்த மிக்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா பாராட்ட போறோம், சரியில்லைன்னா கரெக்டா பண்ண போறோம். இதுல வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட் இருக்காங்க. பட் அந்த பர்சனல் ஃபேவரட் இந்த படத்துல நான் காமிக்கிறது இல்லை. அதுதான் அவங்க சொல்லுவாங்க. கஷாயம் வித் பாஸ்கி, கஷாயமே கசப்பு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எங்க ரிவ்யூ உங்களை பத்தி இருக்கு பாருங்க, அது அதை விட கசப்பு, டபுள் கசப்பு. ஸோ எங்களுடைய விமர்சனத்தை நான் உங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஓகே, உங்களுடைய ரிவ்யூவை எனக்கு நீங்க அனுப்பணும்னா kashayam@indiaglitz.com அதுக்கு நீங்க உடனே மெயில் பண்ணுங்க. கொட்டுக்கள், திட்டுக்கள், எங்கேயாரும் அப்படி தேடி லைட்டா பாராட்டுவீங்க, அதுக்கும் ஓகே, மோஸ்ட் வெல்கம்.